ஓகே. நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங் தான் கேட்பாங்க. ஓகே. 2015 பேப்பரை செய்யடான்னு சொன்னேன். செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து ரெக்கார்டிங்ஸ் ரெண்டு அனுப்புறேன்னு சொன்னேன்னா அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, யாரும் கிடைக்கலன்னு சொன்னால் எனக்கு போடுங்க. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அந்த மெசேஜை பார்க்க கிடைக்கல. ஓகே. வேறு நோட்ஸ் எதுவும் அனுப்பியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வெப்பவியல் நோட்ஸ் வந்திருக்கும், சடப்பொருளின் பொறியியல் இயல்பு, அது இல்லாமல் வேலை வேலை சக்தியும் வந்திருக்கும். சரி, அப்போ அந்த நோட்ஸையும் பாருங்க. ரெக்கார்டிங் ரெண்டும் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கிடைச்சிச்சாடா? சரி, யாருக்கும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா கட்டாயம் பர்சனல் மெசேஜ் போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகேவா? சரி, இந்த 2015 பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவு கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. ஈஸியான பேப்பர் ஒன்று. சரியா? அப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நார்மலாக பார்ப்போம். ரிவிஷனில் வேறு எதுவும் உங்களுக்கு தேரிப்பா நீங்கள் படிக்கல அப்படின்னு சொன்னால் அந்தந்த பாடங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டு எழுதிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? ஒரு வீட்டில் நீரை வழங்குவதற்கு 2 மீட்டர் கனம் கொள்ளளவும் 50 கிலோகிராம் திணிவும் கொண்ட ஒரு தாங்கி பயன்படுத்தப்படுகின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 10 மீட்டர் உயரத்தையும் 1500 கிலோகிராம் திணிவையும் 25 சென்டிமீட்டர் அளவுள்ள குறுக்குவெட்டு பரப்பளவையும் கொண்ட 4 சீரான கொங்கிரீட்டு தூண்களின் மீது உள்ள 1750 கிலோகிராம் திணிவுள்ள கொங்கிரீட்டு தகட்டில் இத்தாங்கி வைக்கப்பட்டுள்ளது. நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர்-3 என கொள்க. சரியா? நீரின் அடர்த்தி என்ன சொல்றாங்க? 1000 கிலோகிராம் மீட்டர்-3 அப்படின்னு சொல்லி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தாங்கியில் முற்றாக நீர் நிரம்பி இருக்கும் போது. சரி, அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. இந்த தாங்கிட வந்து கொள்ளளவு எவ்வளவா? ஓகே, தாங்கிட கொள்ளளவு எவ்வளவுன்னு சொல்றாங்க? 2 மீட்டர் கனம் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 2 மீட்டர் கனம். ஓகே, 2 மீட்டர் கனம் என்னன்னு சொல்றாங்க? கொள்ளளவுன்னு சொல்றாங்க. அது இல்லாம 10 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய 1500 திணிவையும் உள்ள 25 சென்டிமீட்டர். இதுல பரப்பளவு என்னது? 25 சென்டிமீட்டர். அடுத்து மேல இந்த தகடு இருக்கு தானே, இதுட எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1750 கிலோகிராம்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கான்கிரீட் தூணோட எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1500 கிலோகிராம்னு சொல்றாங்க. ஓகே. நீரூட்ட அடர்த்தி வந்து உங்களை எடுக்கட்டாம் 1000 கிலோகிராம் மீட்டர் எடுக்கட்டாம். சரி, முதலாவது கேள்வி பாருங்க. தாங்கியில் முற்றாக நீர் நிரம்பி இருக்கும் போது, தாங்கியில வந்து முற்றாக நீர் நிரம்பி இருக்கும் போது அதில் இருக்கும் நீரின் திணிவை காண்க. முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்க? அதுல இருக்கக்கூடிய நீரிட திணிவு. உங்களுக்கு தெரியும், திணிவு சம்மந்தப்படுறதோட சரி அடர்த்தி இருக்கு. அடர்த்தி தெரியும், நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அடர்த்தியும் திணிவும் அப்படிங்கும் போது என்ன சமன்பாடு தெரியும் நமக்கு? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஓகே. அடர்த்தி நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க அவங்க? 1000 கிலோகிராம் மீட்டர் சொல்லியிருக்காங்க. கனவளவு பாருங்க, உங்களுக்கு தெரியும் தாங்கிலும் ஃபுல்லா நிரம்பிருச்சு அப்படின்னு சொன்னால் 2 மீட்டர் கனம் அப்படின்னு சொல்லி. அப்போ திணிவு இங்க கட்டானுச்சு அப்படின்னு சொன்னால் 2000 என்னென்ன வரும்? கிலோகிராம் வரும். என்ன வருது? இதுக்கு என்ன ஆன்சர்? நீரிட திணிவு 2000 கிலோகிராம். சரியா? ஓகே. சரி, இது ஈஸி, இது நீங்க சரியா செஞ்சிருப்பீங்க. அடுத்த கேள்விக்கு சொல்லுங்க பாப்போம் ஆன்சர் என்னன்னு. 4 கொங்குரீட்டு தூண்களின் மீதும் தாக்கும் தேரிய விசை கேட்கிறாங்க. 4 கொங்குரீட்டு தூண் மேலையும் தாக்குற தேரிய விசை என்னன்னு கேட்கிறாங்க. நீங்க புவியீர்ப்பு ஆர்மூடுகளை வந்து என்னென்ன எடுக்கலாம்? 10ன்னு சொல்லி எடுங்க. ஓகேவா? 10ன்னு எடுக்கலாம். பட் இதுல நல்லா பார்த்துக்கோங்க, சில இடங்கள்ல இப்ப வர கேள்விகள் வந்து எப்படின்னா முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடியே அறிவுறுத்தல்கள் கொடுத்துருப்பாங்க தானே, அதுலயே வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள் வந்து இவ்வளோன்னு சொல்லி எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது பார்த்து கவனமா இருக்கணும். சரி, 9.81ன்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதை எடுக்கணும். ஓகே, இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 4 கொங்குரீட்டு தூண்களின் மீதும் தாக்கும் தேரிய விசை என்னென்ன விசைகள் தாக்கும் இதுல? சும்மா பாருங்க. இதுல என்ன இருக்கு? முதலாவது தாங்கி இருக்கு. இந்த தாங்கிட திணிவு தாக்கும். அதுக்கடுத்து
இந்த தாங்கி ஃபுல்லா நீர் இருக்கு, அப்போ நீரிட திணிவும் தாக்கும். அடுத்து இந்த கொங்கிரீட் பிளேட் இருக்கு, அப்போ இதிட திணிவும் என்ன செய்யும், தாக்கும். அப்போ மொத்தமா அந்த 4 தூண்கள்லையும் தாக்குற திணிவு எவ்வளவா இருக்கும்? அல்வின் எவ்வளவு? 38,000 நியூட்டன். எங்க பாஸ்பேர் வந்து பார்த்து சொன்னீங்களா? இல்லண்ணா. ஓகே, அப்போ சொல்லுங்க பாப்பா அல்வின், என்னென்ன விசை தாக்கும்னு சொல்லி. அந்த எவ்வளவு எவ்வளோன்னு சொல்லுங்க. விலங்குண்ணா. எவ்வளவு எவ்வளோன்னு சொல்லுங்க ஒவ்வொன்றிலையும். 38,000 எப்படி வந்துச்சு? ம், தாங்கிட்டு நிறை வந்து 50 கிலோனா அது வந்து நியூட்டனுக்கு மாத்திரப்ப 500 நியூட்டன் ஓகே, வந்துரும். தாங்கிட்ட வந்து திணி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 50ன்னு சொல்லி, அப்போ 500 நியூட்டன். சரி, அடுத்து. அப்புறம் அந்த திணிவு தா தண்ணி விட்டு நிறைவு வந்து 20,000 நியூட்டன் தான். ஓகே, அப்போ நீரிட திணி வந்து உங்களுக்கு தெரியும் 2000 கிலோ அப்படின்னு சொல்லி, அப்போ 20,000 நியூட்டன். ஓகே, அடுத்து. அப்புறம் அந்த தாங்கில அந்த இது ஒன்று இருக்குண்ணா மேல ஸ்லிப். ஓகே, இந்த பிளேட் இருக்கு, கான்கிரீட் பிளேட் அது ஒன்று இருக்கு. அது வந்து 17,500. ஓகே, 1750 கிலோகிராம் சொல்லியிருக்காங்க, அப்போ 17,500 நியூட்டன். இப்போ மொத்தமா கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் 38,000 நியூட்டன். ஓகே, சரி, இதெல்லாம் டவுட் எதுவும் இருக்கா, இல்லை தானே? சரியா, அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி சொல்லுங்க. ஒரு தூணின் மூலம் நிலத்தின் மீது பிரயோகிக்கப்படும் அமுக்கம் யார்? ஒரு தூணின் மூலம், அதாவது சொல்றது நல்லா கேட்கணும். ஒரு தூண்ல மூலமா நிலத்தின் மீது பிரயோகிக்கப்படுற அமுக்கம் என்னன்னு கேக்குறாங்க. அமுக்கம் கேள்விங்க, சொல்லுங்க. அமுக்கம். அப்ப அமுக்கம் அப்படிங்கும்போது அமுக்கம் சமன் என்னன்னு வரும்? சமன்பாடு சொல்லுங்க அமுக்கத்துக்கு. அமுக்கம் சமன் என்னன்னு வரும்? விசையின் கீழ் பரப்பு. ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். ஒரு தூணின் மூலமா, அவன் கேக்குறது ஒரு தூண், ஒரு தூண் மூலமா எவ்வளவு அமுக்கம் வந்து தாக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, முகமட், எவ்வளவு அமுக்கம் தாக்கும் முகமட்? ஒரு தூணின் மூலமா நிலத்தின் மீது தாக்கப்படுற அமுக்கம் என்ன? ஓகே, தெரிஞ்சவங்க சொல்லலாம். அல்வின் செஞ்சிருந்தா சொல்லுங்க. யாஸ். என்னவா இருக்கும் ஒரு தூணின் மூலம்? விசை சொல்லுங்க. மொத்தமா ஒரு தூணோட அந்த நிலத்துல தாக்குற விசை ஒரு தூண்ல எப்படி இருக்கும்? இப்போ cross செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேல இருந்து பார்க்கும்போது பாருங்க, நான் அந்த பிளேட்டை, கான்கிரீட் பிளேட்டை மட்டும் பார்ப்போம், சரியா? இப்போ 4 தூண் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 4 தூண்கள் இருக்கு. சரியா, இதுதான் தூண். ஓகே, அப்போ இங்க அந்த பிளேட்டு கீழே இருக்க அந்த விசை எப்படி பிரிப்படும்? இப்படி 4ஆ பிரிப்படும். என்ன செய்யும்? இப்படி 4ஆ பிரிப்படும். அப்போ மொத்தமா தாக்குற விசை ஒரு தூணுக்கு பாருங்க. அப்போ இந்த 38,000 அப்படிங்கிறது மொத்தமா அந்த ஸ்லப்பு கீழே வருது, விளைஞ்சா இந்த இடத்துல இந்த ஸ்லப்புக்கு, இந்த இடத்துல இந்த ஸ்லப்புக்கு, இந்த இடத்துக்கு வர மொத்த விசை ஸ்லப்போட சேர்த்து ஓகேவா எப்படி இருக்கும்? 38,000 இருக்கு. இந்த 38,000 என்ன செய்யும்? 4ஆல பிரிப்படும். ஏன்? 4 தூண் இருக்கு. அப்போ 38,000 என்ன செய்யுது? 4ஆல பிரிப்படும். எதுக்கு? இந்த 4 தூண் இருக்கு அப்படிங்கிறதால. ஆனா அவங்க இங்க கேட்கறது என்னது? ஒரு தூணின், அதாவது இப்ப இப்படியும் இருக்கு, தூணின் மீது தாக்கும் அமுக்கம் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த இடத்துல உள்ள அமுக்கத்தை கேட்டிருக்கலாம். அவங்க கேட்கிற அமுக்கம் நிலத்தின் மீது, இந்த தூண் வந்து இந்த நிலத்தின் மீது அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப பாருங்க, அப்போ இந்த இடத்துல வார விசையும் அதோட சேர்த்து என்ன செய்யும்? இந்த இடத்துல இந்த 10 மீட்டர் உயரத்தை கொண்ட 1500 கிலோகிராம் திணிவையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானே? பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 10 மீட்டர் உயரத்தையும் 1500 கிலோகிராம் திணிவையும் 25 தர 25 அளவுள்ள குறுக்குவெட்டு பரப்பளவையும் அப்படின்னு சொல்றாங்க. குறுக்குவெட்டு பரப்பளவையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்வீங்க?
இங்க அதாவது இந்த நிலத்தின் மீது தாக்குற விசை தான் கேட்கறாங்க அதை. சரி, அதை தான் நம்ம பார்க்கணும். அவன் கேட்கறது நிலத்தின் மீது தாக்குற அமுக்கம். அப்போ 38,000 என்ன செய்யும்? இந்த தூண் ஒரு தூண்ட என்ன செய்யும்? இந்த விசையும் இங்க தாக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1500 கிலோகிராம். அப்ப என்னன்னு வரும்? 15,000 என்னன்னு வரும்? நியூட்டன் வரும். சரியா? இப்ப நீங்க என்ன செஞ்சிடலாம்? மொத்தமா அந்த நிலத்தின் மீது தாக்குற விசையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த 38,000 நாலால பிரிச்சுட்டீங்க, 15,000 கூட்டி சொல்லுங்க. எவ்வளவு வருது? ஒரு தூண் வந்து நிலத்துல தாக்குற விசை எவ்வளவு? ஓகே, அல்வின் எவ்வளவு வந்துச்சு? சொல்லுங்கடா, குயிக்கா கால்குலேட் பண்ணி. ஓகேவா? எவ்வளோடா முகமட்? இதை பெரியங்க, இதை பிரிச்சு சொல்லுங்க. எவ்வளவு வரும்? 38,000 நாலால பிரிச்சு உங்களுக்கு 9,500ன்னு சொல்லி வரும். சரியா? இது அப்படியே இங்க கூட்டுங்க. இங்க 15,000. அப்போ ஒரு தூண்ல வந்து தாக்குற விசை இருக்கு தானே? அப்போ மொத்தமா ஒரு தூண்ல தாக்குற விசை, அத அந்த நிலத்துல வந்து ஒரு தூணால வந்து நிலத்துக்கு வந்து தாக்குற விசை மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 24,500 நியூட்டன் வரும். அதாவது இது என்னது? ஒரு தூணால நிலத்துக்கு தாக்கப்படுற விசை. இப்போ நமக்கிட்ட கேள்வி என்னது? அமுக்கம். சரியா? ஒரு தூண் வந்து நிலத்துல கொடுக்குற அமுக்கம் என்னங்கிறது தான் கேள்வி. அப்போ அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அப்போ விசை வந்து உங்களுக்கு 24,500 நியூட்டன் வருது. அதன் கீழ் பரப்பு. ஒரு தூண்ட இங்க பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 25 தர 25. அப்போ பாருங்க, 25 சென்டிமீட்டர் தர 25 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர். சரியா? ஒரு தடவை மீட்டர் ஆக்க நம்ம என்ன செய்வோம்? 100ஆல பிரிப்போம். அப்ப 2 தடவை சென்டிமீட்டர் வர்க்கம்னு வரும். அப்ப என்ன செய்யணும்? 2 தடவை 100ஆல பிரிப்பீங்க. அப்ப எப்படி வரும்? 10 ன் சய 4ன்னு வரும். 10 ன் சய 4. அப்ப நீங்க எப்படி எப்படி பண்ணுவீங்க? இங்க 10 ன் சய 4 தர 10 ன் சய 4 என்னன்னு வரும்? மீட்டர் வர்க்கம்னு வரும். சரியா? இப்ப இதை சுருக்குங்க. 25 தர 25 625ன்னு வரும். அப்போ 24,500 அதன் கீழ் 625. சரியா? இந்த சயனால இருக்கு தானே? இந்த சயனால அப்படியே நம்ம என்ன செய்யும்? இங்க சயனாலா இருக்கு, மேல அப்படியே கொண்டு போகும். அப்போ 10 ன் 4ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை அப்படியே சுருக்குங்க. 24,500 பிரிச்சு விடுங்க 625ஆல உங்களுக்கு
39.2. இங்க என்ன இருக்கும்? நியூட்டன், இங்க மீட்டர் இருக்கும். அப்போ நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்னு ஒரு 32 தசம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சாயனாலும் வரும். ஓகே, இந்த சாயனால் நான் மேல கொண்டு போயிட்டு இருந்தானே, அப்போ 39.2 தர 14 நியூட்டன் மீட்டர் -2 வரும். ஓகேவா? அமுக்கம். ஒரு தூண் வந்து நிலத்தின் மீது பிரயோகிக்கிற அமுக்கம். ஓகே, யாராவது சரியா நான் ரைசன் பண்ணுங்க. என்னடா பிழையா? அல்வின், என்ன என்ன சொல்லுங்கடா. பிழைனா பிழைன்னு சொல்லுங்க, சரின்னா சரின்னு சொல்லுங்க. ம், இல்லாட்டி செய்யாம அப்படியே வந்து தூங்கி எழுப்பி வாரீங்களா கிளாஸ்க்கு? அது உங்களுக்கு தான் நஷ்டம். சரி, இதுக்கும் சரி. ஓகே, அப்ப அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கட்டாயம் செய்யுங்க. அடுத்து பாருங்க, ஒரு தூணின் மூலம் நிலத்தின் மீது பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை குறைப்பதற்கான ஒரு முறையை தெரிவிங்க. ஒரு முறை என்னன்னு சொல்லுங்க. ஒரு தூணின் மூலம் நிலத்தின் மீது பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை குறைப்பதற்கான ஒரு முறை. இப்ப பாருங்க, அமுக்கம் இதை வந்து சமன்பாடை வச்சுதான் சொல்லணும். சரி, அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்புன்னு இருக்கு. இப்ப பாருங்க, அமுக்கம் என்ன செய்யும்? எது எது குறைஞ்சா அமுக்கம் குறையும்? எது என்ன நடந்தாலும் இங்க அமுக்கம் குறையும்? பாருங்க, இங்க பரப்பளவு வந்து அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னான். இங்க பரப்பளவு அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? இந்த விசையிலிருந்து பரப்பை வந்து அதிகரிக்கிறோம். அப்ப விசை பிரிப்பட்டு வர பெறுமதி வந்து என்ன செய்யும்? குறையும். சரியா? இங்க பிரிப்பட்ட அமுக்கம் வந்து குறையும். அப்போ என்ன செய்யலாம்? முதலாவது பரப்பளவை என்ன செய்யலாம்? அதிகரிக்கலாம். சரியா? முதலாவது என்ன செய்யலாம்? பரப்பளவை அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? அமுக்கம் வந்து குறையும். சரி, அடுத்து பாருங்க, வேற என்ன செய்யலாம்? இந்த இடத்துல விசை தாக்குற விசை இருக்கு தானே, விசையை வந்து குறைக்கிறதுக்கு நாம நடவடிக்கை எதுவும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? இப்ப இது வந்து மாறல. சரியா? பரப்பு வந்து மாறல அப்படிங்கும்போது விசை தாக்குற விசையை வந்து நாம வந்து குறைக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன செய்யும்? இங்க அமுக்கம் குறையும். அப்போ அடுத்து என்ன செய்யலாம்? தாக்கும் விசையை வந்து குறைத்தல். தாக்கும் விசையை வந்து இங்க வந்து எப்படி குறைக்கலாம்னு பாருங்க. என்னென்ன முறையில குறைக்க முடியும் நமக்கு? இங்க எப்படி குறைக்கலாம்? முதலாவது என்ன செய்யலாம்? இந்த தூண்ட திணிவை வந்து என்ன செய்யலாம்? குறைப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். சரியா? நீரிட ஓகே, நீர் வந்து நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தாங்கி தாங்கியும் மேபி என்ன செய்யலாம்? தாங்கிட நிறைய வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம். இல்லைன்னு சொன்னா மேலே போடுற இந்த துண்டு ஸ்லப் இருக்கு தானே, இந்த ஸ்லப்ட துண்டு திணிவை வந்து ஏதாவது குறைப்பதற்கு செய்யலாம். சரி, அப்போ விசையை வந்து குறைக்கிற முறைகளும் இருக்கால. சரியா? அப்போ விசையை வந்து குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் நம்ம என்ன செய்யும்? நமக்கு அமுக்கம் வந்து குறையும். சும்மா நாம ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேள்விக்கு இல்லை. பட் ஏதாவது இடத்துல வந்து நீங்க வேற ஏதாவது அமுக்கத்தை வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்க எப்படி சொல்லலாம்? ஓகே, பரப்பை வந்து அதிகரிச்சாலும் என்ன செய்யும்? அமுக்கம் குறையும். தாக்குற விசையை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து நடவடிக்கை எடுத்தாலும் அமுக்கம் என்ன செய்யும்? குறையும். ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு மின் நீர் பம்பியின் மூலம் 30 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணற்றில் இருந்து தாங்கிக்கு நீர் வழங்கப்படுகின்றது. சரி, தாங்கிக்கு நீர் வந்து என்ன செய்யப்படுதாம்? வழங்கப்படுதாம். ஓகே, அப்போ நம்ம என்ன செஞ்சுப்போம்? ஃபர்ஸ்ட் சும்மா வரைஞ்சிப்போம். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு? தாங்கி இருக்கு. ஓகே, சரி, இதுல இருந்து கிணறு ஆழம் எவ்வளோன்னு சொல்றாங்க? ஓகே, இங்க எவ்வளோ? 30 மீட்டர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க இருந்து இங்க 30 மீட்டர். ஸோ இங்க இருந்து இங்க தாங்கிக்கு 10 மீட்டர். சரி, பாருங்க, ஒரு மின்னீர் பம்பியின் மூலம் 30 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணற்றில் இருந்து
தாங்கிக்கு நீர் வழங்கப்படுகின்றது. பம்பி நிலை மட்டத்தில் பொருத்தப்பட்டு அது 10 மீட்டர் உயரத்தில் உள்ள தாங்கிக்கு 60 லிட்டர் நிமிடம் 60 லிட்டர் per நிமிடம் சரியா எனும் விதத்தில் நீரை பம்புகின்றது. அதேவேளை குழாயிலிருந்து நீர் வெளியேறும் கதி 2 மீட்டர்/செகண்ட் மைனஸ் 1. ஓகே, தாங்கிக்கு வந்து என்ன செய்தான், இந்த இடத்துல தான் பம்ப் இருக்கும். பம்ப் எங்க இருக்கு, நிலமட்டத்துல இருக்கு. சரி, மேலே எவ்வளவு செய்யணும், மொத்தமா 40 மீட்டருக்கு உயர்த்தணும். ஓகே, அடுத்து 2 மீட்டர்/செகண்ட் மைனஸ் 1 வேகத்துல நீர் வருது. ஒரு நிமிஷத்துக்கு என்ன செய்யுது, 60 லிட்டர் நிரம்புது. ஓகே, அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ, 1 லிட்டர். ஒரு செகண்டுக்கு என்ன செய்யுது, 1 லிட்டர் நிரம்புது. ஓகே, இப்ப கேக்குறாங்க ஒரு செகண்டில் உயர்த்தப்படும் நீரின் திணிவை காண்க. ஒரு செகண்ட்ல வந்து எவ்வளவு வந்து உயர்த்துறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க என்ன செய்யறோம், அவங்க ஒன்றும் சொல்லியிருக்காங்க. தாங்கிக்கு தாங்கிக்கு 60 லிட்டர் per நிமிடம் எனும் வீதத்தில் நீரை பம்புகிறது. அப்போ ஒரு செகண்டுக்கு அப்படிங்கும் போது என்ன செய்யும், 1 லிட்டர் நீரை வந்து என்ன செய்யும், பம்ப். சரியா, அப்போ 1 லிட்டர் நீரை வந்து என்ன செய்யும், பம்பு. அப்போ 1 லிட்டர், ஓகேவா, அப்போ என்ன செய்யும், 1 லிட்டர் நீர்ட வந்து திணிவு எவ்வளவா இருக்கும், 1 லிட்டர் நீர்ட திணிவு எவ்வளோ, 1 கிலோகிராம். சரியா, எப்படி கண்டுபிடிச்சீங்க, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப அடர்த்தி வந்து உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்களே, 1000 கிலோகிராம் மீட்டர்-3ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப 1000 கிலோகிராம் மீட்டர்-3 என்ன அர்த்தம், மீட்டர்-3னா 1000 லிட்டர் வந்து 1000 கிலோகிராம் அப்படின்னு சொல்லு. சரி, அப்போ 1 லிட்டர் 1 கிலோகிராமா இருக்கும். ஓகே, சொல்லுங்க. சார் இந்த தேரிய விஷயம் என்ன சார், தேரிய விஷயம்? எங்க பேர், எந்த கேள்வி, அது முன்னுக்குள்ள கேள்வி இல்லையா, 9வது கேள்வி. இதா ரெண்டாவது கேள்வியா. ஓ, அது ஆன்சர் வந்துட்டு தேரிய விசை, அதை மட்டும் என்னன்னு வர மாட்டேங்குது. தேரிய தேரிய விசை. விசை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா இல்ல தாக்கப்பட்ட மொத்த விசை அப்படின்னு அர்த்தம். தேரிய விசை ஆ, அப்படிங்கிறது விசை, மொத்தமா ஓ, தாக்குற விசை என்னது அப்படின்னு. சரி சரி சரி. சரி, ஓகே, இது ஓகேவா, நேரிட திணிவு உயர்த்தப்படும். சரி, அடுத்து பாருங்க, கிணற்றின் அடியில் அழுத்தம் 0 மட்டம் என கொண்டு. சரியா, கிணத்துல அடியில வந்து 0 மட்டம், இங்க வந்து அழுத்தம் என்னன்னு சொல்றாங்க, 0 மட்டம். சரி, கிணத்துல அடியில, ஓகே, நம்ம இங்க வரைஞ்சுக்க போட்டோம், இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுல இருந்து சரி, குழாய் நந்தத்திலிருந்து ஒரு செகண்டில் வெளியேறும் நீர் பெறும் அழுத்த சக்தியை காண்க. நீரிட என்ன கேக்குறாங்க, அழுத்த சக்தி. சரி, நீரிட அழுத்த சக்தி. ஓகே, என்னென்ன வகையான, நம்ம வந்து வேலை வலு சக்தி டியூட் வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி, எப்படி இருக்கு, என்னென்ன சக்தி இருக்கு, ஒரு சக்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னது, அழுத்த சக்தி பிளஸ் இயக்க சக்தியை என்ன செய்யும் சேர்ப்போம், அழுத்த சக்தியும் இயக்க சக்தியும். அழுத்த சக்தி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் நமக்கு, ஒரு இடத்துல இருந்து ஒரு உயரத்துல, சரியா, ஒரு உயரத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும், தானாவே என்ன செய்யும், அழுத்த சக்தி கிடைக்கும். தானா என்ன செய்யும், அழுத்த சக்தி கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கி- கிணற்றின் அடியில் அழுத்தம் 0 மட்டம் என கொண்டு. சரி, அவங்க வந்து கிளியரா அங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிணத்துல அடியில மட்டம் வந்து என்னன்னு செய்யுங்க, 0 மட்டம்னு எடுங்க. கிணத்துல அடியில வந்து என்ன செய்யுங்க, 0 மட்டம்னு எடுங்க. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், இப்போ சாதாரணமா நம்ம வந்து பூமியில நிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்த வந்து நம்ம என்ன செய்வோம், 0 எடுப்போம், தான் 0 மட்டம். சரி, அவங்க கேள்வியிலே தெளிவா சொல்லிட்டாங்க என்னன்னு சொல்லி, கிணத்துட அடியில வந்து நீங்க என்ன செய்யுங்க, 0 மட்டம்னு எடுங்க. இங்கதான் என்ன செய்யுது, உங்களுக்கு அழுத்த சக்தி என்னவா இருக்கும், 0 இருக்கும். நீங்க இங்க போய் நின்றீங்கன்னு சொன்னா அழுத்த சக்தி என்னவா இருக்கும், 0. அதாவது உயரத்துல நிக்கலன்னு அர்த்தம். இதுக்கு மேல நீங்க உயரம் உயர 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 போக போக என்ன செய்யும், உங்களோட அழுத்த சக்தி என்ன செஞ்சுட்டு போகும், உயரம் கூட 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 அழுத்த சக்தி கூடிட்டு போகும். ஓகேவா, இவங்க என்ன கேக்குறாங்க,
குழாய் பாயும் மந்தத்தில், குழாய் நீர் பாயும் மந்தம், எங்க நீர் பாயும், நீங்க எங்க இருந்து எங்க எடுக்கிறீங்க, இங்க இருந்து பைப் எடுத்து டேங்க் வைக்கிறீங்க, இந்த டேங்க் வைக்கிறீங்க, அப்போ நீர் எங்க பாயும், இங்க தான் பாயும். சரியா? அப்போ இங்க அழுத்த சக்தி என்னன்னு கேக்குறாங்க. நீர் பாயிற அந்தத்துல வந்து ஒரு செகண்ட்ல நீர் பெறுற அழுத்த சக்தி என்னன்னு கேக்குறாங்க. ஒரு செகண்ட்ல நீர் பெறுற அழுத்த சக்தி. சரியா? ஒரு செகண்ட்ல நீர் பெறுற அழுத்த சக்தி. இப்போ அழுத்த சக்தி அப்படிங்கிறது என்னது? அழுத்த சக்தி எம்ஜி. எப்படி சொல்லுவீங்க? எம் ஜி ஹெச். சரி, அடுத்து இயக்க சக்தி எப்படி இருக்கும்? இயக்க சக்தி அரை அரை எம்பி வரும். எம் வி வர்க்கம். ஓகே, எம்ங்கிறது உங்களுக்கு தெரியவே பொதுவாகவே தெரியும். என்னன்னு சொல்லி, எம்ங்கிறது திணிவு, ஜிங்கிறது புவியீர்ப்பு பாய்மடுகள், ஹெச்ங்கிறது உயரமா இருக்கும், அடுத்து விங்கிறது வேகமா இருக்கும். சரியா? இப்ப பார்ப்போம். நீர் வந்து என்ன செய்யறாங்க, எங்க இருந்து எங்க எடுக்கிறாங்க, இங்க இருந்து இங்கே. அப்போ மொத்த உயரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹெச் எவ்வளோ? ஹெச் இங்க இருந்து இங்க எடுக்கிறோம், அப்போ 40 மீட்டர். ஓகே. எம் திணிவை பாருங்க, ஒரு செகண்ட்ல 1 லிட்டர், அப்போ 1 கிலோகிராம் சொல்லி அர்த்தம். அப்போ எம் வந்து என்னது? 1. சரி, அடுத்து ஜி நமக்கு தெரியும், புவியீர்ப்பாளர்கள் 10 நியூட்டன் எடுங்க. சம்டைம் அவங்க கேள்வியில நல்லா வாசிங்க, அறிவுறுத்தல்கள்ல வந்து 9.8ன்னு கொடுப்பாங்க, 9.81ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ புவியீர்ப்பு அளவுகள் நம்ம என்ன எடுப்போம்? 10ன்னு எடுக்கிறோம். அப்போ அழுத்த சக்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் mgh எப்படி இருக்க போகுது? 1 10 40. அப்போ நீர் பெறுற அழுத்த சக்தி 400 ஜூலா இருக்கும். யாராருக்கு சரி? ஓகே, சரியானாக்கள். ஓகே, இதெல்லாம் ஈஸியான கேள்வி, இதெல்லாம் வந்து பிழை எடுக்கிறது இல்லை. சரியா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. குழாயின் அந்தத்திலிருந்து ஒரு செகண்டில் வெளியேறும் நீரின் இயக்கப்பாட்டு சக்தியை காண்க. அடுத்து என்ன கேக்குறாங்க? இயக்கப்பாட்டு சக்தி. இயக்க சக்தி என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இயக்க சக்தி அப்படிங்கிறது என்னது? அரை எம் வி வர்க்கம். சரியா? அப்போ அரை தெரியும், ஒரு செகண்ட்ல வந்து நீர் அரைவா, சரி, 1 கிலோகிராம்னு தெரியும். வேகம் வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? வேகம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு சொல்றாங்க. சரி, அப்போ 2 மீட்டர் செகண்ட் -1. ஓகே, இப்போ அப்படியே சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே, 2 மீட்டர் செகண்ட் -1 வர்க்கம். ஓகேவா? வி வர்க்கம். ஓகே, அடுத்து பாருங்க என்னென்ன வரும். நீங்க இங்கே சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே 4, ஓகே 2 ஜூல்னு வரும். அப்போ இயக்க சக்தி எவ்வளோ? நீர் அந்த இடத்துல பெற இயக்க சக்தி 2 ஜூலா இருக்கும். சரியா? 2 ஜூலா இருக்கும். ஓகே, சரியான கேள்வி. மூணாவது கேள்வியும் சரியானாக்கள். சரி, அடுத்து பாருங்க. இந்நிலைமைகளின் கீழ் மின் நீர் பம்பி 1000 வாட் வீதத்தில் மின்சக்தியை நுகரும் போது பம்பியின் பயப்பு வலுவையும் திறனையும் காண்க. அதாவது நீர் பம்பி வந்து என்ன சக்தியாம், என்ன எடுக்குதாம்? 1000 வெட்டை வந்து என்ன செய்தாம்? எடுக்குதாம். அப்போ இன்புட்ல வந்து என்ன செய்யுது? 1000 வெட்டை வந்து எடுக்குது. இப்போ அவுட்புட்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவுட்புட் அப்படிங்கிறது என்னது? நமக்கு இந்த இடத்துல நீர் பெறுற சக்தி, ஏன்னா அதை தானே அவுட்டா கொடுக்குது. இப்ப நீருக்கு கிடைக்கிற சக்தி தானே அவுட். இங்க பாருங்க, இந்த இடத்துல மொத்தமா அழுத்த சக்தி எவ்வளவு கிடைக்குது? நமக்கு 400 ஜூல் கிடைக்குது. அடுத்து இயக்க சக்தி எவ்வளவு கிடைக்குது? 2 ஜூல் கிடைக்குது. அப்போ மொத்தமா அவுட்புட்ல பம்பி கொடுக்கிறது என்னது? 402 ஜூல். என்னது? செகண்ட் -1. ஒரு செகண்டுக்கு தானே, ஒரு செகண்டுக்கு தானே நம்ம பார்த்தோம். சரியா? ஒரு செகண்டுக்கு தான் இவ்வளவு 1 கிலோகிராம் என்ன செய்யுது? நீர் வந்து வெளியேறுது. அப்போ ஒரு செகண்டுக்கு என்ன செய்யுது? 402 ஜூல் கிடைக்குது. ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க? பம்பியின் பயப்பு வலுவையும் திறனையும் காண்க. சரியா? திறன் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ பம்பியின் பயப்பு வலு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவுட்புட்ல நமக்கு கிடைக்கிற வலு 402 ஜூல் செகண்ட் -1. ஜூல் செகண்ட் -1ம் வட்டும் ஒன்று தான் உங்களுக்கு தெரியும். சரியா? அது தானே, ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஓகே, இப்ப கேக்குறாங்க அவுட்புட் திறன் என்னன்னு கேக்குறாங்க. திறன். சரியா? அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்றீங்க? திறன் அப்படிங்கிறது சாதாரண எப்படி சொல்லுவோம் சொன்னா 100க்கு சொல்லுவோம், சதவீதத்துல சொல்லுவோம்.
இப்போ நீங்க உங்களோட மார்க்ஸ் எல்லாமே கூட்டிட்டு நீங்க 100க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட திறன், உங்களோட அடைவு மட்டம். அதே மாதிரி தான் ஒரு பம்பியனோட திறன் அப்படிங்கும் போது என்னென்ன வரும்? இன்புட், அதன் மேல அவுட்புட், அடுத்து இது 100க்கு என்னது அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்புட்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1000 வெட்டை வந்து நீங்க மின்சக்தி எடுக்கிறீங்க. அவுட்புட்ல நீங்க வந்து செகண்டுக்கு செலவழிக்கிறது என்னது? 402 வாட். சரி, அப்போ 100க்கு எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட் பண்ணுங்க, இங்கேயும் கட் பண்ணுங்க. சரிங்க, இங்க பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 40.2%. ஓகேவா? இதுதான் என்னது? அந்த பம்பிட திறன். சரியான அர்த்தம்? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க கூட. பேப்பர் ரிவிஷன்ல இதான் நீங்க தான் வந்து உங்களுக்கு எது எது தேவைன்னு சொல்லி பார்த்து நோட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸ்கீம் ஸ்கீம் இருக்கு தானே, செக் பண்ணிக்கோங்க. 2015 ஸ்கீம் இது. சரி, ஐ திங்க் லிங்க் வந்து கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே லிங்க்ல ஜாயின் ஆகும்.